ஸோ ஹாய் கைஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்னேக் பார்க்குக்கு வந்து நான் போயிருந்தேன். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிண்டியில் அண்ணா யூனிவர்சிட்டி அப்புறமேட்டு காந்தி மண்டபம் பக்கத்தில் வந்து இந்த ஸ்னேக் பார்க் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நேஷ்னல் பார்க், கிண்டி நேஷ்னல் பார்க் சொல்லுவாங்க. அண்ட் தென் ஸ்னேக் பார்க் ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ அங்கே போன இடத்துல எடுத்த வீடியோஸ் தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உள்ளே போன உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் டைரெக்டாக உள்ளே லாங்காக நடக்கிறீங்களோ இல்லை பைக்கோ பார்க்கிங்ஸோ எல்லாமே வந்து உள்ளே இருக்கும். நீங்கள் நடந்து வரலாம். சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அனிமல்ஸுடைய ட்ராயிங்ஸ் அண்ட் பேர்ட்ஸுடைய ட்ராயிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் போயிருந்த டைமில் அங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்குடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்னேக் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டேன். ஸோ கூட்டம் இல்லாத டைம்லேயே பார்க்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் முன்னாடியே போயிட்டேன். ஸோ 9 o'clockலேருந்து 5:30 வரையும் தான் இது டைமிங் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு 9 o'clock வந்துடலான்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்துட்டேன். இவங்க ஒரு 9:15 9:30 பக்கம் தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி மட்டும்தான் இருந்தாங்க. எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக பார்க்கிங்க்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒர்க்கும் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இங்கே பார்க்கிங்க்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபேமிலியோடு நிறைய பேர் வரலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதோடைய டிக்கெட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது எந்த டைம்லலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். டியூஸ்டேஸில் வந்து ஹாலிடே. ஸோ நீங்கள் டியூஸ்டே வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ சென்னை பாம்பு பண்ணை. ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் டிக்கெட் வந்து ₹20 அண்ட் மொபைலுக்கு வந்து ₹20 பே பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்கேன். ஸோ உள்ளே வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா நிறையா பிளான்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மலைப்பாம்போடைய இது தான் இருந்துச்சு. ஸோ இந்த மலைப்பாம்பு பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருந்துச்சு. பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் போன டைமில் நல்ல வேலை கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தனால ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்லாம் வந்து என்னால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் போன டைமில் இது எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. நான் போன டைமில் கொஞ்சம் ஆக்டிவாகவே இருந்தனால கொஞ்ச நேரத்துக்கு நான் உட்காந்து இந்த வீடியோலாம் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இன்னும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய மலைப்பாம்புகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதுங்களாம் எதுவுமே வந்து இவ்வளோ ஆக்டிவாக இல்லை. ஸோ இது மட்டும்தான் கொஞ்சம் தலையெல்லாம் தூக்கி மேலெல்லாம் பார்த்துட்டு இருந்தது. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. ஸோ இவ்வளோ கிளாரிட்டியாக நான் பாம்பை இவ்வளோ பக்கத்தில் நான் பார்த்ததே இல்லை. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அங்கே இருக்க கிளாஸ்லாம் வந்து தொடாமல் வந்து பார்க்க சொன்னாங்க. ஏன்னா நிறைய ஸ்க்ராச்சஸ் விழுந்துச்சு அப்படின்னா மற்றவங்களால வந்து இதை தெளிவாக வந்து பார்க்க முடியாது. ஸோ இன்னும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு 3-4 பாம்புகள் இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மூமெண்ட்டும் கொடுக்கல. ஸோ அது மட்டும்தான் வந்து மூமெண்ட்டோடு இருந்துச்சு, நாங்கள் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ வெளியிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி பிடிச்ச பாம்புடைய ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க வெளியே. ஸோ நிறைய இடங்களில் வந்து அந்த பிளேஸ் வந்து சும்மா காலியாக தான் இருந்துச்சு. அந்த பாக்ஸஸ்லாம், இந்த கண்ணாடி பெட்டிலாம். ஸோ உள்ளே போக போக நிறைய இடங்களில் வந்து பாம்புகள் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நல்ல பாம்பு, நார்மல் கோப்ரா தான். ஸோ இதுவும் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ஆனால் நிறைய பாம்புகள் கலந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ பார்க்க நல்லாயிருக்கு. பட்டு இன்னும் அந்த கண்ணாடி வந்து ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே பாம்புகள் தான் வச்சுருந்தாங்க. ஒரு கொஞ்சம் பாக்ஸஸ்லாம் வந்து இது வந்து கட்டு விரியான். ஸோ கட்டு விரியான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ள ஒரு ஓர கார்னரில் வந்து இருந்துச்சு. ஸோ நிறைய பாக்ஸஸில் பார்த்திங்கன்னா பாம்புகளே இல்லை. ஏன்டா சும்மா தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கட்டு விரியான் தான். இது வந்து அந்த பானைக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பானைக்கு அடியில் இது பார்க்கலாம். ஸோ கீழே இருக்குது. என்னுடைய மொபைலில் லைட்டிங் வந்து எந்த அளவுக்கு தான் இருந்தனால ரொம்ப கிளாரிட்டியாக எனக்கு ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியல, வீடியோஸ் வந்து. ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா இன்னும் பார்க்க நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த பாம்பை பார்க்க வந்த இடத்துல தான் வந்து நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷம் உமிழும் பாம்பு. அதாவது பாய்சன் ஸ்பிட்டிங் கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பிட்டிங் கோப்ரா. ஸோ இது கொஞ்சம் ஆக்டிவாக இருந்ததை என்னால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. நான் படம் எடுக்கிற டைமில் நான் இது வீடியோ ரெக்கார்ட் பண்ண டைமில் பாம்பு வந்து படம் எடுத்துச்சு. ஸோ அதை நான் பார்த்தேன். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து போயிட்டு அங்கே தண்ணிலாம் வந்து குடிக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து அழகாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அழகாக வந்து இது ஆக்சுவலி படம் எடுத்துகிட்ருக்கு.
ஆக்சுவலாக மொபைல் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணனால வந்து கொஞ்சம் கிளாரிட்டியும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தனால நான் வந்து ஜூம் போய் தான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் ப்ளர்ரியாக அந்த நாய்ஸோடு இருக்குது. ஸோ இதை ரொம்ப நீங்கள் நேரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு நாகப்பாம்பை வந்து இவ்வளோ பக்கத்தில் வந்து அந்த படம் எடுக்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணும்போது இன்னும் வேறு லெவலில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஆக்சுவலி மூவ் பண்ணி அப்படியே நகர்ந்து போய் அங்கே இருக்கக்கூடிய வாட்டரில் தண்ணி அழகாக குடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து என்னால் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் பாம்பு இவ்வளோ பக்கத்தில் வந்து தண்ணி குடித்ததை. ஸோ நீங்கள் போன டைமில் இந்த மாதிரி வந்து ஸ்னேக்ஸ் வந்து ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்துட்ருக்கீங்க தண்ணி குடிச்சிட்ருக்கு. ஸோ நார்மலாக மற்ற அனிமல்ஸ் தண்ணி குடிக்கிற மாதிரியே இது வந்து தண்ணி குடிச்சது. ஸோ தண்ணி குடிச்சிட்டு அது ஆக்சுவலி இது என்னை பார்த்த மாதிரி கிட்ட வந்துச்சு. ஆக்சுவலி என் கிளாஸ் இல்லைன்னா என்கிட்ட தான் வர்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நான் உட்காந்து அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இவ்வளோ பக்கத்தில் வந்து நான் ஒரு நாகப்பாம்பை வந்து பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். அது இதோட கலர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து பக்காவாக இருந்துச்சு. இதோட லென்த்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 to 2 மீட்டர் வந்து லென்த் இருந்திருக்கும். நான் அவ்வளோ இது பெருசாக வந்து பார்த்துருக்கேன். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா அழகாக சுற்றி காமிச்சிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கிற அனிமல் பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் வந்து இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறது தூங்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் போன டைமில் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மூமெண்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி பாருங்கள், என்னை பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு. கிட்ட வரும் அப்படியே கிளாஸை ஒட்டின மாதிரியே வந்து சைடில் வந்து இது போகும். ஸோ இந்த பாம்பை பார்த்துட்டு நான் ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டு இருந்துட்டேன். ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக இதை வந்து பார்க்குறதுக்கு. பாம்பை இந்த நாக்கை நீட்டி வெளியே, ஸோ அது கண் மேலே இருக்க அந்த பேட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப நேரம் வந்து நான் ரசித்து அந்த பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்ட பார்க்க சான்சஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த தயவுசெய்து வந்து மிஸ் பண்ணாதீங்க. இருந்து ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் ஆனாலும் பார்த்துட்டு போங்க. ஏன்னா இந்த பார்க்கில் வந்து அதிகமாக அனிமல்ஸ் எதுவும் இல்லை. இந்த நிறைய ஸ்னேக்ஸ் இருந்துச்சு. ஸோ லிமிட்டடான அனிமல்ஸ் மட்டும்தான். ஸோ வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து பாருங்கள். ஸோ ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த பாம்பை தொடர்ந்து இன்னொரு வந்து விஷமும்பிலும் பாம்பு. ஸோ அதுவும் வந்து ஸ்பிளிட்டிங் கோப்ரா தான். ஸோ இது பார்த்திங்கன்னா உள்ள கார்னரில் அது பாட்டுக்கு அமைதியாக படுத்துட்டு இருந்தது. ஸோ அப்படியே கண்டினியூவாக வந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து பால் ஆமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே நான் தேடி பார்த்தேன், எனக்கு வந்து கிடைக்கல. அதை நான் ரொம்ப நேரமாக தேடி பார்த்துட்டு அடுத்து போயிட்டேன். ஸோ இது வந்து அமெரிக்க பச்சை ஓணான். ஸோ இதெல்லாம் வந்து அந்த இக்வானா சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ஒரு இது தான். இங்கே நான் வந்ததுக்கு இன்னொரு ரீசனும் வந்து இது தான். நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலே வந்து காட்டுறேன். அடுத்தா பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இந்திய ஆமை தான். ஸோ இந்த ஆமையை வந்து நான் சும்மா பார்த்தேன், எங்கே இருக்குன்னே தெரியல. கிட்ட பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த தண்ணிக்குள்ளே வந்து தலையை தூக்கிட்டு இருந்தது எல்லாமே வந்து ஆமை தான். பார்த்திங்கன்னா வெளியே கூட ஒரு ஆமை இருக்குது. ஸோ இது ரொம்ப கிட்ட வந்து பார்க்க முடியல, ஏன்னா எல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்துச்சு, கொஞ்சம் லாங்கில் இருந்துச்சு. பட் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திர ஆமை வந்து ஆக்சுவலி வெளியே வந்து இந்த கடத்திட்டு போகிறதுலாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸில். ஸோ அந்த ஆமை தான் இந்த ஆமை. ஸோ இதுவும் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத பெரிய ஆமைகள் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இது வந்து குட்டி சைஸில் தான் இருந்துச்சு. இது எல்லாமே வந்து இந்த நட்சத்திர ஆமைகள் தான். ஸோ இதுவும் வந்து இக்வானா தான். ஸோ இக்வானாஸ் வந்து அங்கங்கே இந்த பாக்ஸில் நிறைய இடங்களில் வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஓணான் வகைகள் தான். இக்வானா மாதிரியே வந்து இந்த அமெரிக்க ஓணான்கள். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே இருந்துச்சு. இது கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு ஒரே இடத்துல. ஸோ பாம்பு வகைகள் வந்து இதில் ஆக்சுவலி ஸ்னேக் பார்க்குங்கிறதுக்காக நிறைய பாம்பு வகைகள் இருந்தது. ஸோ நிறைய இடங்களில் வந்து பாம்புகள் வந்து எம்டியாக தான் இருந்துச்சு பாக்ஸு. ஸோ இது வந்து சாரை பாம்பு. ஸோ லைனாக வந்து ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பாம்புகள் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்திய மலைப்பாம்பு. இங்கே வந்து மலைப்பாம்புகள் வச்சு நிறையா வச்சுருந்தாங்க. பெருசாக இருந்துச்சு. பார்க்கவே ஆக்சுவலி வந்து ஒரு செம த்ரில்லிங் எஃபெக்ட் ஒரு இது இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது.
ஸோ முக்கியமாக வந்து அந்த மலைப்பாம்புலே வந்து இந்த ஒரு இடத்துல வந்து பார்க்க செமையாக இருந்துச்சு. அது ஒரு பாம்பு வந்து சுருண்டு படுத்துட்டு இருக்கு இல்லையா, இதே மாதிரி வந்து இன்னொரு பாம்பு வந்து மேலே வந்து இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் நேரில் வந்து இந்த மாதிரி பார்க் வரும்போது தான் வந்து பார்க்க முடியும். ஸோ நான் மார்னிங் டைமில் போனால வந்து இந்த இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ உள்ளே ஆக்சுவலி பாம்பு இருக்கிற இடங்கள்லே வந்து உள்ளே போயிட்டு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களாம் ஆக்சுவலி ப்ரொஃபஷ்னல்ஸ் தான். ஸோ ரெகுலராக வந்து பார்க்குறாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முதலையும் இருந்துச்சு. ஸோ இந்த முதலையோடைய டீட்டெயில்ஸ் வந்து முன்னாடி போர்டில் இருந்துச்சு. ஸோ வெளியே இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். இது வந்து தண்ணிக்குள்ளேயே இருந்துச்சு. ரொம்ப கிளியராக வந்து பார்க்க முடியல. ஸோ அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா பக்கத்தில் வேறு முதலைகளும் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து உப்பு நீர் முதலை இருக்கிறதுலே வந்து இந்த பார்க்லேயே பெரிய முதலைனா அது இது தான். ரொம்ப சைஸ் வந்து ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மீட்டருக்கு மேலே இருந்துச்சு லென்த்து பார்த்திங்கன்னா. சைஸே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஒரு முழு ஆடு, ஒரு மாடை கூட ஈஸியாக வந்து இது கடித்து சாப்பிட்ரும். ஸோ நிறைய மூவிஸில் அது பார்க்குற மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஸோ அதை வந்து தண்ணியை வந்து க்ளீன் பண்ண வந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து வெளியே வந்து அந்த முதல்ல வந்து வந்துச்சு. ஸோ வெளியே வரும்போது வேறு லெவலில் வந்து சத்தம், அப்படியே ஒரு மாதிரி பாம்பு சீர்ற மாதிரி வந்து சத்தம்லாம் அது கொடுத்துச்சு. பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் வந்து முதல்ல இந்த மாதிரி சத்தம் கொடுக்குறத வந்து பார்த்துருக்கேன். அண்ட் தென் கொஞ்சம் மூமெண்ட்டே இருக்குது அது எப்பயுமே முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த டைமில் வந்து இவங்க வந்து அதை க்ளீன் பண்ணனால ஸோ அது வெளியே போகும்போது நான் அதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அங்கே க்ளீன் பண்ணுறவர் பார்த்திங்கன்னா தைரியமாக உள்ளே இறங்கி க்ளீன் பண்ணிகிட்ருந்தாரு. அவ்வளோ பக்கத்துலேயே முதல்ல பக்கத்தில். ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல். ஸோ அது பார்க்கும்போது நமக்கே வந்து பயங்கரமாக இருந்தது. என்னடா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ரெகுலராக வந்து அந்த முதலைக்கு அங்கே போய் க்ளீன் பண்ணுறது, ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி வந்து ரெகுலராக பண்ணுவாங்களாம். ஸோ நீங்கள் இதை ஃபுட்டு ஃபீட் பண்ணுற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சண்டேயில் போனீங்கன்னா நீங்கள் வந்து முதலைக்கு வந்து ஃபுட்டை ஃபீட் பண்ணுறத வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாம்புகளுக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறத வந்து பார்க்க முடியாது. பிகாஸ் அது வந்து கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை வந்து அதை நீங்கள் காட்ட மாட்டாங்க. அதை வந்து இந்த இதை பார்க் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அதெல்லாம் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ முதலைகளுக்கு ஃபீட் பண்ணுறத பார்க்கணுன்னா நீங்கள் சண்டே டைமில் போங்க. போயிட்டு மார்னிங்கில் இந்த மாதிரி டைமில் போனீங்கன்னா பார்த்துட்டு ஒரு 10 o'clock 11 o'clock பக்கம் வந்து ஃபீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த வகை முதலைகளை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மேலே வந்து பெரிய அந்த இது இல்லை, பேச்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து இது இல்லை. ஸோ இது பார்க்க ஏதோ ஒரு பல்லி மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதுவும் வந்து பார்க்க டெரராக இருக்குது. அதோட பல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக வெளியில் மற்ற முதலைகளை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்க அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. இதோடைய கவுண்ட்டும் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. இந்த பார்க்லேயே டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 50-60 முதலைகளுக்கு மேலேயே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதோடைய எக்ஸாக்ட் கவுண்ட்டை பற்றி எனக்கு தெரியல. பட் பார்க்க வந்து வேறு லெவல் ஒரு ஃபீலிங். ஸோ நான் வந்து அந்த பெரிய முதல்ல ஒன்று காமிச்சேன் இல்லையா, நன்னீர் முதல்ல. ஸோ அதை தான் வந்து ரொம்ப நேரம் ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நீங்களும் போனீங்கன்னா அதை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சைஸ் முதல்ல அது ஜெய்ஜாண்டிக்காக இருந்தது. ஸோ நீங்கள் அதை வந்து நேரில் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி முதலைகள் இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய முதலைகள் தான். ஸோ இதுவும் வந்து நிறையா அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணி வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிட்டேயே பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கங்கை நீர் முதலை இது வந்து பார்த்திங்கன்னா நன்னீர் முதலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் டிஸ்கவரி சேனல்லலாம் வந்து பார்த்துருக்க முடியும். இதோடைய வாய்ப்பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக கூராக இருக்கும். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தெரியும். பட் இதுவும் வந்து டேஞ்சரான ஒரு அனிமல் தானே. ஸோ இந்த மாதிரி முதலைகளும் வந்து நீங்கள் இங்கே பார்க்க முடியுது. ஸோ இதை விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸில் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் போட்டு அடைச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது சைஸ் வந்து ஆக்சுவலி சின்னது. இதை விட பெரிய முதலைகளும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பனாக வந்து பார்க்கலாம். நான் போன டைமில் இது ஃபீட் பண்ணியிருக்காங்க போல். இந்த மீன்கள்லாம் வந்து இந்த இறந்த மீனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் அங்கே இருந்துச்சு. ஸோ இதோடைய வாய்ப்பகுதி எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்க்க டெரராக இருந்துச்சு. இது நான் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக மூமெண்ட்லாம் இருந்துச்சு. அதுவும் நான் வந்து வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்கள் போக போக வந்து பார்ப்பீங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இதை ரொம்ப கிட்ட பார்த்தேன் நான் ஆக்சுவலாக. நான் எல்லாமே கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் எடுத்திருப்பேன். ஓரளவுக்கு ஓகேவாக இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் சாப்பிட்ற டைமில் பார்த்துருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது ஃபீட் பண்ண டைமில், இது ஃபுட்டு எடுத்துக்கிற டைமில். ஸோ இது மூமெண்ட் இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து அழகாக வந்து வீடியோ எடுத்திருந்தேன்.
ஸோ இந்த முதலைக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பகுதி வந்து பாதி இல்லை, தாடை வந்து பாதி இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அது மேபி இதெல்லாம் வந்து ரெஸ்க்யூ பண்ண முதலைகளாக இருக்கும். ரியல் டைமில் எங்கேயாவது ஒரு இடங்களில் வந்து இருந்து இதை எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரி வந்து இருந்திருக்கும். ஸோ மோஸ்ட்லி முதலைகளுக்கு ஃபீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது போடுறக்கூடிய ஃபுட்டை வந்து கவ்வி சாப்பிடும்போது பக்கத்து முதலையுடைய கை கால்களை வந்து கடிச்சிடும். ஸோ அதை வந்து அந்த முதலையுடைய கையும் கால்லையும் வந்து சாப்பிடக்கூடிய நிலமை வந்து வந்துடும். ஸோ இதனால் நிறைய இடங்கள் நீங்கள் முதலையை பார்க்க போனீங்கன்னா அதோடைய கை கால்கள் இருக்காமல் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியும். அந்த முதலைகளுக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த நான் வெனமஸ் ஸ்னேக்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நிறைய பாக்ஸஸில் வந்து எம்டியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் அதிகமாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பாம்பு. இது உள்ளே நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் வந்து கரெக்டாக வீடியோவும் எடுத்திருக்கேன். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கோடாக வந்து ஏதோ கொடி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது நானே ரொம்ப நேரம் கழித்து அதை பார்த்து எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பாக்ஸஸ் வந்து எம்டியாக தான் இருந்துச்சு. எனக்கு அது கொஞ்சம் வருத்தத்தை தான் கொடுத்துச்சு, பயங்கரமான ஏமாற்றம். ஸோ நிறைய பாம்புகள் அங்கே இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ ஒரு சில பாம்புகள் வந்து அங்கே இருந்துச்சு, நான் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த மலைப்பாம்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரியல் டைமில் அழகாக சுருண்டு அந்த தலைப்பகுதி பார்த்திங்கன்னா நடுவில் வந்து வச்சுருக்கோம். ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இதையும் கொஞ்சம் நேரம் வந்து நின்று பார்த்துட்ருந்தேன். ஸோ இது அழகு பாம்புன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே வந்து நிறைய பாம்புகள் இருந்துச்சு. இதுவும் லைட்டாக வந்து மூமெண்ட்டோட தான் இருந்துச்சு, நான் பார்க்க முடிஞ்சது. பட் கிளாரிட்டி வந்து இல்லை. ஏன்னா முன்னாடி இருந்த கிளாஸ் வந்து அந்த மாதிரி, ஏன்னா பழைய கிளாஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வர்றவங்க வந்து இது நிறைய பேர் தொடுவாங்க போல். ஸோ இது தொடுறனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஸோ நீங்களும் போனீங்கன்னா முன்னாடி இருக்க கிளாஸை வந்து எதுவுமே டச் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ இது மாதிரி டச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது சேதமாகிடுச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடியவங்க பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பச்சோந்தி. ஸோ இந்த பச்சோந்தியை வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போர்டெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ மொத்தம் எத்தனை பச்சோந்தி இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லலாம். பட் நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது இது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல. ரொம்ப நேரமாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் பார்த்து நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ பச்சோந்தியை கண்டுபிடிக்கிறது இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்கள பார்க்க சொல்லிட்டு எங்கே இருக்குது கண்டுபிடிச்சு சொல்லலாம். ஏன்னா தெரியவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அடுத்து தான் முக்கியமாக நான் வந்ததுக்கு இதுக்காக தான். ஸோ இக்வானா வந்து உள்ளே நீங்கள் பார்க்கலாம். ஸோ உள்ளே நீங்கள் போகணுன்னா உள்ள என்ட்ரி ஃபீஸ்க்கு வந்து 10 ரூபா. இந்த 10 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு ஸோ அங்கே வந்து இக்வானா வந்து நீங்கள் கிட்ட பார்க்கலாம், ஆமைகள் வந்து கிட்ட பார்க்கலாம், அண்ட் பறவைகள் வந்து இருந்துச்சு. ஸோ நான் போன டைமில் ஒரே ஒரு லவ் பேர்ட் மட்டும்தான் இருந்துச்சு. முன்னாடியே வந்து ஆமைகள்லாம் இருந்துச்சு. ஸோ கிட்ட போயிட்டு நான் ஆமையை வந்து தொட்டுலாம் பார்த்தேன். ஆக்சுவலி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, க்யூட்டாக. ஸோ அந்த ஆமைகள்லாம் வெளியே தலையை தூக்கி பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. தொட ட்ரை பண்ணால் டக்குன்னு தலையை வந்து உள்ளே கொண்டு போயிடுச்சு. ஸோ இருந்தும் நான் வந்து ஒரு மேலே வந்து தொட்டு பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அப்படியே வெளியில் இந்த பக்கம் நடந்து வந்தோம் அப்படின்னா இக்வானாஸ் வந்து பார்க்கலாம். இங்கே ஒரு 5-6 இக்வானாஸ் வந்து இருந்தது. நல்லா பெரிய சைஸ் தான் எல்லாமே. ஸோ பார்க்கவே வந்து அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நான் நேரில் வந்து கிட்ட போனதும் இல்லை, தொட்டு பார்த்ததும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா தொட்டு பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் உங்கள் கையில் வந்து தூக்கி வச்சு கூட பார்க்கலாம். ஸோ அவங்க அதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நான் போன டைமில் மார்னிங் டைமும் அழகாக இருந்துச்சு பார்க்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இக்வானாக்கள் அழகாக இருந்து தலையை ஆட்டிகிட்டே தான் இருந்துச்சு. நான் அதை வந்து நோட் பண்ணி வீடியோஸ்லாம் எடுத்திருந்தேன். ஸோ
ஸோ மேலே அதோடைய உடம்ப தொடும்போது தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி இதுவும் வந்து மேலே இருக்க தோல்கள்லாம் வந்து உரியும். பாம்போட தோல் உரிகிற மாதிரி இதோடைய தோல்களும் வந்து உரியும். ஏன்னா இதுவும் ஒரு ஒரு ஊர்வன கிரியேச்சர் தான். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். ஸோ இங்கே போனீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் அழகாக வந்து சுற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி நான் போனதுக்கு முக்கியமான காரணமே இது தான். கிண்டி ஸ்னேக் பார்க் வந்ததுக்கு காரணமே வந்து இந்த இக்வானா வந்து நேரில் பார்க்கணும், தொட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஏன்னா வீடியோஸில் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தேன். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அழகாக தொட்டு பாருங்கள். வெறும் 10 ரூபாயில் வந்து உள்ளே வந்து இவ்வளோ அனிமல்ஸை வந்து உங்களால் பார்க்க முடியுது. ஆக்சுவலி நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் அந்த இக்வானா வந்து ஒன்று கையில் வந்து தூக்கியே பார்த்தேன். ஸோ அந்த வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் பட் இது வந்து சேஃப்டி கிடையாது தான். நீங்கள் அதோடைய நகங்களை வந்து பார்க்கும்போது ரொம்ப டெரராக இருக்குது. ஸோ என் கையில் இப்போ நான் தூக்கி வச்சுருக்கேன் இல்லையா, நான் தூக்குனேன். அது வந்து கொஞ்சம் ஹைட்டு தூக்குனோடனே கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு. பட் மெதுவாக தான் இறங்கி போச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, என் கையிலேருந்து ரொம்ப ஸ்லோவாக இறங்கி போச்சு இல்லையா. ஸோ இதோடைய விளைவுகளை வந்து நான் இப்போ ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக கூட இறங்கி போகல, ஸ்லோவாக தான் இறங்கி போச்சு. ஸோ அதுக்கே என் மேலே வந்து நிறைய ஸ்க்ராச்சஸ் வந்து விழுந்துருச்சு. ஸோ நீங்கள் போனீங்க, இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து வச்சு பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபுல் ஹேண்ட் போட்டு போங்க. ஸோ இல்லை ஏதோ ஒரு கிளாத் மேலே போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தொட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா இது வாலில் வந்து நம்மளை இழுத்து அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேலே ஒரே ஒரு பறவை தான் இருந்துச்சு. அது தொடர்ந்து வெளில வந்தீங்கன்னா சின்னதாக மியூசியம் வந்து ஒன்று இருந்துச்சு. நிறையா அனிமல்ஸுடைய இந்த இறந்து போன உடலை வந்து பதப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் லைனாக வந்து பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து பாம்பு வகைகள். ஸோ நாகப்பாம்பு அந்த மாதிரி சின்ன பாம்புலேருந்து பெரிய பாம்புகள் வரையும் அதை வந்து அழகாக பதப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ நிறையா வந்து பொம்மைகள் வந்து வச்சுருந்தேன். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து சிலை தான். பார்க்க ரியல் மாதிரியே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் வந்து அழகாக ஆனால் பட் கண்ணாடிக்குள்ளே வச்சுருந்தாங்க. இது ஓப்பனாகவே கூட வச்சுருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது பார்க்க உண்மையான பாம்பு மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ தத்ரூபமாக இந்த சிலைகள்லாம் வந்து செஞ்சுருந்தாங்க. பட் இது எல்லாமே வந்து பொம்மை தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலைப்பாம்பு வந்து ஒரு மானை வந்து முழுங்குற மாதிரியும், அது பக்கத்தில் வந்து மலைப்பாம்பு வந்து முட்டைக்குள்ளேருந்து பொரித்து வர்ற மாதிரியும், அடக்காக்கிற மாதிரியும் வந்து ஒரு இது செஞ்சுருக்காங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது என்ன கான்செப்ட்னு பார்த்திங்கன்னா, எல்லா அனிமலையும் வந்து ஒரே இடத்துல வந்து போட்டிருக்காங்க. அதாவது இந்த தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய மீன் இருந்துச்சு, ஸோ முதலை இருக்குது, ஆமை இருந்துச்சு. ஸோ ஒரு 3-4 வகை அனிமல்ஸ் வந்து ஒரே இடங்களில் வந்து நீங்கள் இதை பார்க்க முடியுது. ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஆமையும் இருக்குது பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த இக்வானா பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த இக்வானாவுடைய இந்த குட்டிகள் தான். ஸோ அந்தோடைய குட்டிகள் தான். இது நிறைய பார்க்க முடிஞ்சது. நிறையா இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்தது. இந்த ஓணான் குட்டிகளெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளில வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பாம்புங்களுடைய இமேஜஸையும் அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் சுற்றி அழகாக படிச்சுட்டு வரலாம். இதுக்கே வந்து 1/2 மணி நேரம் ஆகிடும் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்துட்டு வெளில வரத்துக்கே. ஸோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதை தொடர்ந்து வெளில வந்தீங்கன்னா அவ்வளோதான், பார்க் ஆக்சுவலி எண்டு முடிஞ்சு போகுது. அப்புறம் வெளியில் ஒரு ஷாப் இருந்துச்சு. அப்புறம் நிறைய பிளான்ட்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து நான் வந்து பிளானிட்டோரியம் வந்து போயிருந்தேன். ஸோ அதோட வீடியோவும் இருக்குது. நான் அதை அடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை, see you.